ஏன்டா இங்க வந்த? வெளியில போடா. சொல்லிட்டு இருக்கல, போ வெளியில. ஆமா, நான் மானம் கெட்டவதான், கேடு கெட்டவதான், கேவலமானவதான். இந்த குழந்தைய தப்பா சுமக்கிறவதான். நானே சொல்லிட்டல, போ வெளிய, போ வெளிய. போடா. இல்ல திலகா, தங்கதுரை அண்ணன் தனியா போக மாட்டாரு. ஆமா, போறதா இருந்தா உன்னோடையும் உன் குழந்தைங்களோடையும் தான் போவாரு. ஆமா திலகா, தங்கதுரை அண்ணன் உன்னை திட்ட வரல, திருந்தி வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காரு. இனிமே எதுக்கு இந்த குழப்பம்லாம்? நீ சுமக்கிறது தங்கதுரை அண்ணனோட குழந்தைதான். ஆமா திலகா, நீ மறைமுகமா கூட கெட்டு போகல. உன் சொந்த புருஷன் குழந்தைதான் நீ சுமந்துட்டு இருக்க. ஆமா திலகா, இது இறைவனா உருவாக்குன ஒரு பிரமாதமான நாடகம். எல்லாம் நல்லதும் கெட்டதும் இப்ப தங்கதுரை அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நீ அவரை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது இல்ல கௌரினா, நீ எதுவும் பேச வேண்டாம். தங்கதுரை அண்ணன் காஞ்சனாவை துரத்துட்டு தான் உன்னை கூப்பிட வருவாரு. நீ கழுத்தை தயாரா வச்சுக்கோ. அவர் புது தாலி கட்டுவாரு. அப்புறம் வேற யார் வராங்கன்னு நீ வாசல்ல பாரு. மாமா. வாங்க பெரியப்பா. அம்மா திலகா, எங்களை மன்னிச்சிடுமா. நீ எங்க குல தெய்வமா, எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தவன். உன்னை நான் தப்பா பேசிட்டேனே, என்ன மன்னிச்சிடுமா. திலகா, இது நீ காப்பாத்தின தாலிமா. நீ இல்லனா என் போவும் போட்டும் என்னை விட்டு போயிருக்கும்மா. இந்த பாவி அதை தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு. தெய்வமே, ஐயோ அத்தை, என்ன இல்லம்மா, கால்ல விழுந்தா கூட என் பாவம் கரையாது. என்ன விடுமா, நான் கால்ல விழும். சொன்ன கேளுங்க அத்தை. எப்பவாவது நான் தப்பு பண்ணாதவன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுவே போதும் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க சொன்னம்மா. நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். காஞ்சனாங்கிற மோசமானவளை கொண்டு வராம இருந்திருந்தா அந்த தங்கதுரை போனா போகட்டுமா, விட்டுருக்கு. நீங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. தங்கதுரை தப்பானவனா இருந்தாலும் திலகாவுக்கு புருஷன், வீரபாண்டிக்கு அப்பன். ஆமா, அக்கா சொல்றது கரெக்ட் தான். அந்த 2 ஜீவனுக்காகவாவது தங்கதுரைய காஞ்சனா கிட்ட இருந்து காப்பாத்தி தான் ஆகணும். எனக்கு என்னமோ இது முழுக்க முழுக்க தங்கதுரை காஞ்சனா நடத்தின நாடகம் மாதிரி தெரியுதுமா. நம்ம நம்பி ஏமாற வேண்டாம். ரொம்ப சரியா சொன்னக்கா. காஞ்சனா, தங்கதுரை 2 பேருமே ரொம்ப மோசமான கேரக்டர்ஸ். இது பிளான் போட்டு பண்ற நாடகமா கூட இருக்கலாம். எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. பேசாம விட்டுடு கௌரி. அந்த ஆளு நல்லவனா மாறி இருந்தா கண்டிப்பா கடவுள் காப்பாத்துவாரு. இல்ல சிஸ்டர், நீங்க சொல்றது தப்பு. எப்போ நீங்க சுமக்கிறது அவர் குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சோ அப்பவே அவர் மனசு மாறி இருப்பாரு. ஆமா திலகா, தங்கதுரை நிச்சயம் மனசு மாறி இருப்பாரு. காஞ்சனா கொலை கஞ்சாத பாவி. கோவன்னு வந்தா புருஷன்னு பார்க்க மாட்டா, புள்ளன்னு பார்க்க மாட்டா. கவிதாக்கு வந்த பயந்தா எனக்கும் வருது. காஞ்சனா தோத்து போன வெறியில இருப்பா. அவன் என் மகனை கொன்னாலும் கொன்னுருவா கௌரி. நீதான் அவன் அந்த ராட்சசி கிட்ட இருந்து காப்பாத்தணும். இங்க பார் பாண்டியம்மா, தங்கதுரை ஆபத்துல இருக்கிறதா என் மனசுல ஒரு உதப்பு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக உன் சொத்தை அந்த காஞ்சனா பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடாத. என் மகன் தங்கதுரை செஞ்ச தப்புக்கு தகுந்த தண்டனை எதுவோ அதை அவனே அனுபவிக்கிட்டோம். நல்லா இருக்கு பெரியப்பா நீங்க சொல்றது. தங்கதுரைக்கு தண்டனை கொடுக்க காஞ்சனா என்ன உயர் நீதிமன்றமா இல்ல உச்ச நீதிமன்றமா?
அவளே ஒரு பெரிய குற்றவாளி. அவ என்ன தங்கதுரைக்கு தண்டனை கொடுக்கறது? ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. காஞ்சனா பொய்யெல்லாம் சொல்லல, டிராமாலாம் போடல. அவ நிஜமாவே தங்கதுரைய கடத்தி வச்சிருக்கா. அதனால வேற வழியே இல்ல. தப்போ ரைட்டோ, இப்ப நாம தங்கதுரைய காஞ்சனா கிட்ட இருந்து காப்பாத்துற ஸ்டேஜ்ல இருக்கோம். காப்பாத்தியே ஆகணும். அக்கா, நீ என்ன திட்டினாலும் பரவாயில்ல, நான் என் மனசுல பட்டதை சொல்லிடுறேன். கெடுவான் கேடு நினைப்பாங்கிற மாதிரி காஞ்சனாவை நம்பின தங்குதுரை காஞ்சனாவாலேயே போய் சேரட்டுமே. மனோகரி, நீ அந்த மாதிரிலாம் பேசாத. இப்பதானே சொன்னோம், அந்த பாவி ஒருத்திக்கு புருஷன், ஒரு குழந்தைக்கு அப்பன்னு. வேண்டாம் அத்தை. என்னையோ இல்ல என் புள்ளையோ காரணமா வச்சு அந்த நச்சு பாம்பை காப்பாத்த வேண்டாம். அவர் இருந்தாலும் நாங்க நல்லா வாழ்வோம், இல்லனாலும் நாங்க நல்லா வாழ்வோம். முதல்ல இந்த மாதிரி எடுத்தும் கவுத்தோன்னு பேசாத திலகா. ஒரு பொண்ணுக்கு எப்பவுமே புருஷன் துணை ரொம்ப முக்கியம். இது அன்னக்குடி சொல்றதுதான் கரெக்ட். ஏன்னா அவ புருஷன் துணை வேணும்னு இந்த ஊருக்கு துணிச்சலா வந்தவ. நீ தங்கதுரை கூட வாழு, இல்ல வாழாம போ. ஆனா அவன் உயிரோட வாழணும். நான் முடிவு பண்ணிட்டேன். என் சொத்தை காஞ்சனா பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணதான் போறேன். அம்மா, அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. என் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை வச்சு அந்த காஞ்சனா எங்க இருக்கா, அவ சொல்றதெல்லாம் நிஜமா இல்ல பொய்யான்னு கண்டுபிடிச்சிடுறேன். மனோகரி, இந்த நேரத்துல நீ போலீஸா மட்டும் பேசாம என் பொண்ணாவும் பேசு. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சொத்தை நான் எப்பவோ மறந்துட்டேன். கௌரிமா, காஞ்சனா சொன்ன மாதிரி அந்த சொத்தை ரெஜிஸ்டர் பண்ணிடலான்னு சொல்லு. என்ன கௌரி, நீ என்னம்மா யோசிக்கிற? இல்ல, மனோகரி சொன்ன மாதிரி ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி வேவு பார்த்து காஞ்சனாவை மடக்கலான்னு யோசிக்கிறேன். அந்த விஷயம் பறிச்ச வேண்டவே வேண்டாம். காஞ்சனா குணத்தை பத்தி நான் உனக்கு புதுசா சொல்லணுமா? உனக்கு அவளை பத்தி தெரியாதா? சொத்து போனா போகட்டும், பரவாயில்ல. இப்ப தங்கதுரைய காப்பாத்துறதுதான் முக்கியம். திலகா, நான் சொல்றேன், தங்கதுரை காஞ்சனாவை பத்தி தெரிஞ்சு நல்லவனா மாறி இருக்கான். அத அந்த காஞ்சனாவால தாங்கிக்க முடியல. அதான் கடத்தி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மிரட்டிட்டு இருக்கா. சொத்தை தந்து உன் புருஷனை நான் மீட்டுடுறேன். சத்தியமா அவன் நல்லவனா திருந்தி வருவான். நீயும் அவன் கூட சந்தோஷமா வாழலாம். உன் சந்தோஷத்தை விட அந்த சொத்தெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. அவன் நல்லவனா மாறி திருந்தி வந்தா அவன் கூட நீ பழைய மாதிரி மனைவியா வாழ்வல்ல. அந்த ஆள் திருந்தி வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. வந்தா வாழ்வியா இல்லையா? வாழ்வேன் அத்தை. அப்புறம் என்ன கௌரி, இவ அவன் கூட வாழ்வா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த டாக்குமெண்ட் என்கிட்ட கூட முதல்ல நான் கையெழுத்து போடுறேன். அப்புறம் இந்த சொத்துல எந்த பங்கும் வேண்டான்னு நீங்க எல்லாரும் கையெழுத்து போடுங்க. என்ன பெரியத்தா அப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, இந்த தெய்வத்தையா தெருவுல தள்ளணுமேன்னு மனசுக்குள்ள அழறேன். தங்கதுரை கூட சேர்ந்து உன்னை அவமானப்படுத்தினேன். அனாத மாதிரி தெருவுல தள்ளினேன். இப்போ அதே சொத்தை தங்கதுரையை காப்பாத்துறதுக்காக தாரவாக்குறிய. உன் நல்ல மனசு யாருக்கும் வராதுமா. ஆமா பாண்டிமா, எந்த சொத்துக்காக நாங்க உன்னை வீட்டை விட்டு துரத்துனமோ அதே சொத்தை காரணமா வச்சு தங்கதுரை எங்களை வெளியே துரத்திட்டான். தெருவில் வந்து விழுந்தோம். இப்பவும் நீதான் தாங்கி பிடிக்கிற. எங்க தோலை செருப்பா தைச்சு போட்டாலும் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு பத்தாது பாண்டிமா. அக்கா, தப்புக்கா, அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. போதும், பழசெல்லாம் நினைச்சதும் போதும், பழசெல்லாம் பேசினதும் போதும். இந்த நிமிஷத்துல இருந்து எல்லாமே மாறப்போகுது. நாம எல்லாருமே நல்லா இருக்க போறோம். கௌரி, அந்த டாக்குமெண்ட்டை கொடு. முதல்ல நான் கையெழுத்து போடுறேன். கொடு. அப்ப பெண் கொடுங்க. என்னங்க? கௌரி, மனோகரி 2 பேருமே நல்ல பொறுப்புல இருக்கிறவங்க. அவங்க நம்மள சும்மா இருக்க விட மாட்டாங்க. சித்தப்பா, அவங்க 2 பேரும் படிச்சவங்களா இருக்கலாம். ஆனா நான் அக்யூஸ்ட். ஏன் லைஃப் அவங்களால டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. ரிஜிஸ்டர் வந்ததும் சைன் பண்ணதும் நான் ஆட போற ஆட்டமே வேற.